எசேக்கியேல் 16:57. அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கர்வத்தின் நாள்னு உனக்கு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. கர்வம் கொண்டு நீ அலைந்த பெருமை, மேட்டிமை இவைகளால் நிறைந்து நீ வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த நாட்கள்ல நீ சோதோமுடைய பெயரை கூட வாயாலே சொல்ல மாட்டாய். ஏன்னா பேரை சொல்றது கூட அது ஒரு கௌரவ குறைச்சல் என்று நீ நினைத்தாய். ஏன்னா சோதோம் அவ்வளவு பாவம் செய்த ஒரு பட்டணம், ஆண்டவரால் அழிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அது பேரெல்லாம் நான் வாயிலே சொல்ல மாட்டேன். அந்த சோதோமனுடைய பெயரெல்லாம் என்னுடைய வாயால் சொன்னால் எனக்கு மரியாதை இல்லை. என் வாயால் அந்த சோதோம் பெயரை சொல்கிறதுக்கு சோதோமுக்கு தகுதி இல்லை. அப்படி ஒரு கர்வம் உனக்கு இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சுட்டி காட்டுறார். அதனால அந்த ஒரு கர்வம் சில நேரங்களில் நம்மை அறியாமலே நமக்கு ஒரு கர்வம், ஒரு ஈகோ, ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை, ஒரு அகந்த நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே ஒட்டி இருக்கிறது. அவன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். சிலர் பேரை கூட சொல்றதுக்கு நம்ம தயங்குகிறோம். ஏன்னா அவங்க ஒருத்தன் ஒரு குடிகாரன் இருக்கான், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். அவன் நம்ம சொந்தக்காரனே வச்சுக்கிடுவோமே, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சொந்தம். அவனை நம்ம சொந்தக்காரன்னு சொல்றதுக்கே நம்ம சொல்ல மாட்டோம். நல்ல நிலையில் இருக்கிறவங்களே சொல்லுவோம், யாரும் கேட்காமலே சொல்லுவோம், அவங்க எங்கள் சொந்தக்காரரு அப்படின்வோம். ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்துருக்கிறான், அவன் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறவினன், சொந்தக்காரன் சொல்ல மாட்டோம். ரொம்ப கேட்டால் அவன் கொஞ்சம் சொந்தம்தான், ஆனால் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவனை சொந்தக்காரன் சொல்கிறதுக்கு நமக்கு கௌரவ பிரச்சனை. அதுபோல் அது ஒரு விதமான கர்வம்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தாவீது இன்னொரு விதமாக அதை சொல்கிறான். அந்த விக்கிரகங்களுடைய பேரை என் வாயினால் நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்கிறான். சங்கீதம் 16வது சங்கீதத்தில் அப்படி சொல்கிறான். 4ஆம் வசனத்தில், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்க மாட்டேன். இதை சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விக்கிரகனுடைய பேரை நம்ம சொல்லக்கூடாது நம்ம வாயால என்று சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விக்கிரக பேரில் ஒரு தெரு இருந்தால் அந்த பேரை சுருக்கிடுறாங்க, அவங்க முழு பேரை எழுத மாட்டேங்கிறாங்க தெருவில். நான் பார்த்துருக்குறேன். ஒரு பேர் இருக்கும், ஒரு தெரு பேர், அது விக்கிரகத்தின் பேரில் இருக்கும். அந்த விக்கிரக கோயிலுடைய பேரில் அந்த கோயில் தெரு அப்படின்னு இருக்கும். அது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை எழுத தயங்குவாங்க. அது சுருக்கி அந்த விக்கிரக கோயிலுடைய முதல் ஆங்கில எழுத்தை போட்டு PA கோயில் தெரு அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா அது கேட்டால் சொல்லுவாங்க, இப்படி இருக்கு, அந்த அந்நிய தேவர்களுடைய நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்க மாட்டேன்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர்கள் விக்கிரகத்தின், இந்த பூமி, இந்த நம்ம நாட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிறவர்களுடைய முக்கால்வாசி பேர் விக்கிரக பெயர் தான். நமக்கு தெரியாமல் கூட இருக்கணும், அதுதான் விக்கிரக பெயர் தான். அது நிறுவனங்களுடைய பெயர்கள், ஊர்களுடைய பெயர்கள், அதெல்லாம் சொல்லாமல் நம்ம எப்படி உச்சரிக்க மாட்டேன்னு எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. நான் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற நோக்கத்தில் அவைகளுக்கு பலி செலுத்தி அவைகளுடைய நாமங்களை உச்சரிக்க மாட்டேன். அது ஒரே வாக்கியம்தான். பார்த்தீர்கள் என்றால் ஒரு கமா தான் இருக்கு. முதல் வாக்கியத்துக்கு அப்புறம் ஒரு அரைப்புள்ளி இருக்கு, 2வது வாக்கியத்துக்கு அப்புறம் பெருகும், அப்புறம் அரைப்புள்ளி, செலுத்த மாட்டேன் என்கிறதுக்கு அப்புறம் ஒரு கமா. அது ஒரே வாக்கியம்தான். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற ஒரு நோக்கத்தில் அவைகளுக்கு பலி செலுத்தி அவைகளுடைய பெயர்களை நான் உச்சரிக்க மாட்டேன். பெயர்களை உச்சரிக்கிறதுனா அந்த பெயர்களை சொல்லி ஆராதிக்கிறது, அந்த பெயர்களை சொல்லி துதிக்கிறது, அப்படிதான் அதற்கு அர்த்தம். அதனால நம்ம அதுவும் ஒரு விதத்தில்
தாவீது சொன்னது கரெக்டு. ஆனால் அந்த பேரையே நான் சொல்ல மாட்டேன். பைபிளில் இருக்க, பைபிள்லேயே விக்கிரகங்களுடைய பேர், பாகால் பேர் இருக்கு, வானர அக்கினி பேர் இருக்கு, எவ்வளோ தாகோன்ற பேர் இருக்கு, தியானாள் பேர் இருக்கு. அப்பல்லோ அப்படின்றதே ஒரு விக்கிரகத்தின் பேர் தான். அது ஒரு ஊழியக்காரனுடைய பேர். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே அதை எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே சொல்றாரு, ஒரு விக்கிரகத்தின் பேரை சொல்றதுக்கு, அவசியத்துக்காக சொல்றதுக்கு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரே பெருமைப்படலையே, அது கௌரவமாக நினைக்கலையே. அதனால நாம் ஒரு விக்கிரகத்தை, அது எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை வைத்து சொல்வது சரியில்லை. அது மற்றவர்களுக்கு மனதை புண்படுத்தலாம், அவர்களுக்கு கோபத்தை, வெறுப்பை, பகையை உண்டாக்கலாம். விக்கிரகம் பைபிளில் அப்படிதான் சொல்லிடுறேன். விக்கிரகம்ன்றது கொஞ்சம் கௌரவமான வார்த்தை தான். அதை நாம் வழிபடுவதில்லை, அது அவ்வளோதான். அதை வழிபடுவதை பைபிள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாம் வழிபடுவதில்லை. நம்ம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம். அப்படிதான் சொல்லணுமே தவிர, அது ஏதோ அது எந்த பொருளால் செய்யப்பட்டதோ அந்த பொருளுடைய பெயரை சொல்வது, அல்லது அதை ஏதோ ஒரு ஆவி என்று சொல்வது. பைபிள் சொல்வது விக்கிரகத்துக்குள்ள ஆவி கிடையாது. விக்கிரகம் ஒரு பொருள், அது ஒரு காரியமே இல்லை. அதுக்குள்ள எந்த சக்தியும் கிடையாது, அதுக்குள்ள எந்த ஆவியும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. நாம் அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்கிற மாதிரி சொல்றோம். அந்த ஆவிக்கு ஒரு பேரை வச்சு சொல்றோம். அப்படி வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் ஏவப்பட்டபடியே விக்கிரகங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்கள். 1 கொரிந்தியர் 12 ஆரம்பத்தில் படிக்கிறோம். ஏதோ ஒரு ஆவி நம்ம மனிதர்களை ஏவுகிறது. விக்கிரகங்களை நம்பும்படி ஒரு ஆவி ஏவுகிறது, வெளியில இருந்து ஜனங்களை ஏவுகிறது என்பது உண்மைதான். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விக்கிரகத்துக்குள்ள ஆவி இருக்கு அப்படின்லாம் வேதத்தில் எங்குமே இல்லை. அதுக்குள்ள ஆவியே இல்லைன்னா வேதம் திட்டமா பல இடங்கள்ல சொல்லுது. அதனால நாம் சரியாக நம்முடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய அணுகுமுறை சரியா இருக்கணும். அதனால சிலர் இடறி போனது உண்டு, நம்ம அப்படிலாம் பேசி புண்பட்டது உண்டு, பிரச்சனைகள் வந்தது உண்டு, சமாதான குறைவுகள், சண்டைகள் வந்தது உண்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது வழக்கா மாறினது உண்டு, புகாரா மாறினது உண்டு. சிலர் பொது வழியில பேசி, வேணும்னே பேசல, அவன் விவரம் இல்லாம பேசிதான். அதனால ஆண்டவர் அதை ஒரு கர்வம் என்று சொல்கிறார். நமக்கு அந்த ஆவிக்குரிய கர்வம் இருக்கக்கூடாது. அவங்க மேல ஒரு பரிதாபம் தான் இருக்கணும். அவங்க அறியாமையால் அதை செய்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அதனால நாம் பாவத்திலே வாழ்கிற மக்களையும் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்களையும் ஒரு கர்வத்தோடு பார்க்காம, ஒரு கர்வத்தோடு அணுகாம, தாழ்மையோடு பார்க்கவும் அணுகவும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.